கட்சி எடுத்துக்கிறது இந்தி கூடாதுன்னு சொல்லுது. எந்த இடத்துல இந்தி இல்லைன்னு சொல்லுங்க. இந்த கட்சி திராவிட கட்சிகளின் ஆட்சியில எந்த இடத்துல இந்தி இல்லை? எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. பத்தாக்குறைக்கு இந்திக்காரன்ல 1.5 கோடி கொண்டாந்து இறக்கிட்டீங்க. நீங்க வாங்க, நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம். அங்க பக்கத்தில் இருக்கிற கடைகள்ல எல்லாம் வணிக நிறுவனங்கள்ல பெயர் பலகையில் என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லையும் நீங்க இந்தியை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் இத்தனை மொழிவழி மாநிலங்கள், அந்த நிலத்தில் வாழக்கூடிய பல்வேறு தேசிய இனங்கள், ஒரு பன்மகை தன்மை கொண்ட ஒரு நாடு இது. இந்த நாட்டினுடைய தனிச்சிறப்பே உலக நாடுகளின் பார்வையில் பல மொழி பேசக்கூடிய, பல கலை இலக்கிய பண்பாட்டு வாழ்வியல் முறையை கொண்ட இனங்கள் ஒரே நாட்டுக்குள் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் என்பதுதான் இந்த நாட்டு